மதுரைக்கார பிடிஆர் இனி மயிலாப்பூர்காரர். தொகுதி மாறுகிறார் பழனிவேல் தியாகராஜன். ஸ்டாலின் முடிவு. கோட்டை வட்டாரத்திலும் அறிவாலயத்தின் உள் வட்டாரங்களிலும் இப்போது இதுதான் ஹாட் டாபிக். மதுரைக்காரர் பிடிஆர் இனி மயிலாப்பூர்காரராக மாறப்போகிறாரா என்பதுதான் அந்த $1,000,000 கேள்வி. தற்போது மதுரை மத்திய தொகுதியின் எம்எல்ஏவாகவும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சராகவும் இருக்கும் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனை வரும் தேர்தலில் சென்னை மயிலாப்பூர் தொகுதியில் களமிறக்க முதல்வர் ஸ்டாலின் திட்டமிட்டுள்ளதாக ஒரு தகவல் சிறகடிக்கிறது. மயிலாப்பூர் என்பது படித்தவர்கள், உயர் அடுக்கு வர்க்கத்தினர் மற்றும் அரசு ஊழியர்கள் அதிகம் வசிக்கும் பகுதி. அங்கே பிடிஆர் போன்ற கார்ப்பரேட் ஸ்டைல் அரசியல்வாதி களமிறங்கினால் அது ஆளும் தரப்பிற்கு பெரிய பலமாக இருக்கும் என்பது அறிவாலயத்தின் கணக்கு. அது மட்டுமல்லாமல் மதுரையில் உள்ள சில உள்ளூர் அரசியல் சலசலப்புகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கவும் இது ஒரு வழியாக பார்க்கப்படுகிறது. மதுரையில் ஏற்கனவே உட்கட்சி மோதல் உச்சத்தில் உள்ளது. மதுரையில் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனுக்கு கடும் எதிர்ப்பு நிலவி வருகிறது. இந்த செய்தி கசிந்தவுடனே கமலாலயமும் சுதாரித்துக் கொண்டதாக பிடிஆருக்கு போட்டியாக பாஜக தரப்பில் முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனை இங்கே நிறுத்த ஆலோசனைகள் நடப்பதாக சொல்லப்படுகிறது. சமீப காலமாகவே மயிலாப்பூர் பகுதியில் தமிழிசை காட்டும் ஆர்வம் தற்செயலானது அல்ல என்கிறார்கள் அரசியல் நோக்கர்கள். மயிலாப்பூரில் தமிழிசை போன்ற ஒரு வலுவான பெண் வேட்பாளரை நிறுத்தினால் அது பிடிஆரின் பொருளாதார மேதமை இமேஜுக்கு தகுந்த போட்டியாக இருக்கும் என்பது பாஜகவின் வியூகம். பாஜக போட்டியிடும் 27 தொகுதிகளில் எது என்ற அறிவிப்பை எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ளார். கடந்த சட்டசபை தேர்தலில் கோவை தெற்கு தொகுதி ஒதுக்கப்பட்டது. ஆனால் இம்முறை கோவை வடக்கு தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மயிலாப்பூர் பிராமணர்கள் அதிகமுள்ள தொகுதி. இது ஒரு வகையில் பாஜக கூட்டணிக்கு சாதகமாக இருக்கும். அதே சமயம் பிடிஆர் கடவுள் பக்தி அதிகம் கொண்டவர், கோவில் தரப்புடன் நெருக்கமானவர் என்பதால் அவருக்கும் இது சாதகமாக இருக்கும். மயிலாப்பூர் முகம். ஆன்மீகமும் நவீனமும் கலந்த தொகுதி. பிடிஆரின் கம்பீரமான ஆங்கிலமும் தமிழிசையின் அதிரடியான பேச்சும் இங்கே மோதிக்கொண்டால் தேர்தல் களம் அனல் பறக்கும். மதுரையில் தனது பரம்பரை செல்வாக்கை விட்டுவிட்டு சென்னைக்கு பிடிஆர் வருவாரா அல்லது தமிழிசைக்கு இது செட் ஆகுமா என்பது இப்போதைய சஸ்பென்ஸ். மொத்தத்தில் மயிலாப்பூர் தொகுதி இப்போது விஐபிக்களின் பேட்டில் கிரவுண்டாக மாற தயாராகிவிட்டது. பொறுத்திருந்து பார்ப்போம். கபாலீஸ்வரர் அருள் யாருக்கு என்று.